ஹாய் கைஸ், நம்ம தமிழ் ரைட் சேனல் ஷிப்புடன்ல எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அடக்கமாக தான் இரு, அவங்க இடத்துக்கு தானே அனுப்புகிறாங்க. இன்னும் கொஞ்சம் தான். டீலிங் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. எல்லாரும் இதே மாதிரி போக்கத்தா இருங்க. சரி. என்ன பேர் சும்மா பேர் பிடிச்சிட்டாங்க. உன் வீட்டுக்கு தானே அனுப்புகிறாங்க. பெரிய ஜெல்லி 3 உருவமா சேர்ந்து வந்திருக்கு. தண்ணிலே இருக்கிறதுனால மொத்தத்தையும் எடுத்துக்கணும் போல போவார். வாட்டர் ஜெல் நமக்கு முன்னாடி 2 ஜானின் இருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்க. 3 பவர் சேர்ந்து அட்டாக் பண்ணுவாங்கல்ல. இந்த மூஞ்ச பார்த்தா கொடூரமா ஓடி போயிடும். சொல்லல 3 பவர் சேர்த்து அட்டாக் பண்ணும்போது மறுபடியுமா இவனுக்கு அடங்கவே மாட்டாங்க. எவ்வளோ சமாளிக்கணுமா? என்னாச்சு? பிரிஞ்சியா? ஓ, இப்ப என்னோட கலெக்ஷன்ல அவனையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ என்ன சொன்ன? அவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கணும். நான் உனக்கு கண்காணிக்கணுமா? அப்படியே முடிச்சுட்டுக்கிறான். லார்ட் ஓரோச்சிமாரு கிட்ட நேரா போய் நானே எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இப்ப என்ன சொல்ல வர? நீ சொல்லி நான் இது வரைக்கும் நிறைய ஆபத்தான வேலைகளை செஞ்சிருக்கேன் கபுட்டோ. லார்ட் ஓரோச்சிமாருக்கு தேவையானதை நான் ஒருத்தன் தான் செய்வேன். அவருக்கு வேற யாரும் தேவையில்லை. இது வரைக்கும் எல்லாமே நீ போட்ட பிளான் படிக்க நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறியா? கரெக்டா சொன்ன. ஆனா அதுக்கான மொத்த பொறுப்பை கழுவி விடுறது எவ்வளவு பெருமடா. இப்ப வரைக்கும் எல்லா லார்ட் ஓரோச்சிமாரும் நினைச்ச மாதிரியே நடந்துகிட்டு இருக்கு. கூரனும் யூகிமாருவும் வாழ்க்கையில அன்புக்காக ஏங்கிட்டு இருக்காங்கன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் இவங்க 2 பேரும் நெருக்கமாயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது கூரனோட உண்மையான முகம் எப்ப யூகிமாருவுக்கு தெரிய வருதோ அப்ப யூகிமாருவுக்கு கோபம் வந்து அவனோட பவர்ஸ் அதிகமாகும் நினைச்சேன். ஆனா அப்படி நடக்கல. மரணத்துக்கு கூரன் தான் காரணம்னு தெரிஞ்சும் அவனுக்குள்ள எதுவுமே மாறல. அதான் ஏன் எனக்கு புரியல. அவன் நல்லவன்டா. இந்த மனுஷங்களோட மனச புரிஞ்சுக்கவே முடியல. ரொம்ப வினோதமா இருக்கு. எவ்வளவு தைரியமா பேசுற? யூகிமாரு குரனை உனக்கு பிடிச்ச மாதிரி பப்பெட்ஸா பயன்படுத்தலாம்னு நினைக்கிறியா? அடுத்தவங்களுடைய ஃபீலிங்ஸ்க்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லையா? உங்களுடைய திட்டம் என்னங்கறத ஒழுங்கா சொல்லு. அதையும் பார்க்க தானே போறேன். இப்போ லீஃப் வில்லேஜும் அகாட்சுகியும் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. கூடிய சீக்கிரம் லீஃப் வில்லேஜ் முழுக்க ஒரு போர்க்களமா மாறிடும். என்கிட்ட என்னடா பேச்சு? லார்ட் ஓரோச்சிமாரு இந்த மொத்த உலகமும் போர்க்களமா எப்ப மாறும்னு காத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்காக தான் அவருக்கு இப்ப யூகிமாருவும் 3 டைல்ஸும் தேவைப்படுது. நீ சொல்ற எதுவும் எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. குரன், நீ சொன்னதெல்லாம் உண்மைனா அவனை இங்க இருந்து தூக்கிட்டு போ சீக்கிரம். என் உயிரை கொடுத்தாவது யூகிமாருவை காப்பாத்துவேன். அக்கா சுத்தி வர இருக்கு. இங்க இருந்து தப்பிக்க முடியாது. முடிஞ்சா என்ன தாண்டி போ பாப்போம்.
Dead Soul Jutsu. இப்போ என்னடா சமனிங்க? நருட்டோ நீயும் சமன் பண்றா. Guren. பாவி ரெஞ்சி இவனையும் சமனிங்கா யூஸ் பண்றான். கவலைப்படாத. நான் தான் வாக்கு கொடுத்திருக்கேன்ல. நான் நிச்சயம் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். இல்ல குரன் வேண்டாம். கிறிஸ்டல் ஸ்டைல் கிரிம்சன் ஃப்ரூட். குரன் வேண்டாம். யுகிமாரு, நான் திரும்ப வர வரைக்கும் நீ இங்கேயே தான் இருக்கணும். என்ன? நான் திரும்ப வர வரைக்கும் காத்துக்கிட்டு நான் உனக்காக நிச்சயமா திரும்ப வருவேன். ஆனா இப்ப நீயும் போயிட்டனா எனக்கு ஒருவன் சொல்லிக்க யாரும் இருக்க மாட்டாங்க. நான் நிச்சயம் திரும்ப வருவேன். கவலைப்படாத. வாய்ப்பே இல்ல. உன் வித்தை எல்லாம் வீணாயிடுச்சு. உன்னால ஆயிரக்கணக்கான குட்டி அந்த எக்கோ சவுண்ட் வச்சு வச்சிடறோம். அதை ஒன்றிணைச்சு ஒரு நிலையான வடிவத்தை உருவாக்க முடியும். ஆனா என்னோட பேட்ஸ் அல்ட்ராசோனிக் வைப்ரேட்ஸை உருவாக்கி ஒரே நேரத்துல உன்னோட கிறிஸ்டல்ஸ் அட்டாக் பண்ணா அது சுக்குநூறா உடைஞ்சிடும். நிறைய சயின்ஸ் படிக்கலாம்டா அவங்க மூலியமா. உன் வித்தைகள்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. அப்போ நீ சொன்னா கேட்க மாட்டேன். அதுவும் உடையுது. அப்புறமும் உன் தொல்லை தாங்கல. அப்ப அது உடஞ்சிரும். இதுவே இவளுக்கு போதும்னு நினைக்கிறேன். கிறிஸ்டலுக்கு ஆப்போசிட் சவுண்டு தான் இப்போ. அவன் என்ன பண்றான் பைத்தியக்காரன்? என் உயிரை கொடுத்தாவது அவன் உயிரை காப்பாத்துவேன். நான் உயிரோட இருக்கவே உன்னோட ஜூட்ஸ் என்கிட்ட வேலைக்கு ஆகல. இப்ப நான் செத்ததுக்கு அப்புறம் வேலை செய்யும்னு நினைக்கிறியா? உன் ஆட்டம் ஓவர் ஆயிடுச்சு. இதோட நிறுத்திக்கோ. கிறிஸ்டல் ஸ்டார். சேர்த்து லாக் போடுறான். நரகத்துல உனக்காக ஒரு இடம் காத்துட்டு இருக்கு. அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? புரியலையே. இல்ல உண்டா உடஞ்சி சதுரிடும். அதாவது தாங்கவும் முடியாது. ஆனா இவன் போயிட்டாலும் இன்னொருத்தர் அனுப்பதான் போறாங்க. தண்ணியில தான் விழுறான். உடையாதில்ல. ஒன்னும் ஆகலையே. என்னுடைய ஜூட்சு அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா குரன் எனக்கு வாக்கு கொடுத்தா யூகி மருவ பாதுகாக்கிறேன்னு வாக்கு கொடுத்த. நீ கொடுத்த வாக்குக்கு என்ன ஆச்சு? No, யூகி மாரு. ஐயோ இவன் அதுக்கு மேல தப்பு பண்றான். 3 tails சோர்வடைஞ்ச அடுத்த நிமிஷமே நாம அதை சிறப்பிடிச்சிடலாம். எங்க என்ன நடக்குது? அவன் எமோஷனல் கத்துறதுனால இங்க அது இதுவாகுது. கூடாது. திடீர்னு இவ்ளோ சக்திகள் எங்க இருந்து வந்துட்டு இருக்கு? எனக்கு எப்படின்னு தெரியல. ஆனா சக்கராவோட அளவு அதிகமா இருக்கு ஷிசானே. தப்பா போச்சு. ஆடா ஃபேஸ் கலர் எல்லாம் மாறிடுச்சு. போச்சு சீடு உடஞ்சது. இல்ல நம்ம சீல்
பண்ணிட்டியே பூரனே. யமட்டோ உன்னோட உட் ஸ்டைல வச்சு கட்டுப்படுத்த பாரு. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும், நான் பாத்துக்கிறேன். ஓ இது அட்டாக் வந்து கக்காஷ் ஒரு பல்ட்டி தான். அது கண்ணுக்கு ஃபர்ஸ்ட் பெரிய ரூமாக தான் தெரியுது. முச்சிச்சு அது. கடவுளே. ககாஷி, எனக்கு தெரியும். நீங்க சேலிங் டீமுக்கு போய் என்னாச்சுன்னு பாருங்க. ஓகே சார். அது வந்துடுச்சு. வெளியே வருது. நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லைனாலும் அது எப்படியோ வேலை செஞ்சிருச்சு. கூர்னை இழந்ததுக்கு அப்புறம் அவனுக்குள்ள இருக்கிற டார்க் ஃபோர்ஸ் வெளியே வந்துருச்சு. மனுஷங்களோட அன்புக்கும் எவ்வளவு சக்தி இருக்குங்கிற விஷயத்த நான் அவன் பிளான் எதிர்பார்க்கவே சக்ஸஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. யுகிமாரு வேண்டாம், நிறுத்து. சொன்னா கேளு. யுகிமாரு, நான் ஃபுல்லி எமோஷனல் ஆகிறாங்க. நிறுத்து. ஹேய், நான் தான் நருட்டோ சொன்னா கேளு. அவன் காதுல எதுவும் விழற மாதிரி தெரியல. அடச்சே. ஹேய், எப்படியாவது இந்த பேரியரை தாண்டி நான் போகணும். யுகிமாருவை நெருங்கணும். யுகிமாரு, நான் சொல்றத கேளு. யுகிமாரு. ட்ரை ஆயிட்டா. இது வேற. அவ்வளோதான், திரும்ப வெளியே எடுத்து விட்டாங்க. இது பேர் காட்டுத்தனமா எல்லா பக்கமும் அட்டாக் பண்ணுங்குது. அவங்களை கொன்னுடு. எல்லாரையும் கொன்னுடு. யாரும் இவனை கொல்லும். கீழே விழுந்தும் அது இது போயிட்டே இருக்கு பாரு. இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். மல்டி ஷடக்ளோன் ஜுட்சு. யஹூ! நம்மளால முடியும். கம் ஆன். என்னடா பண்ண முடியாது. ஏன்டா அப்படி பண்ற? இந்த டைம்ல எனக்கு தாண்டா வேஸ்ட் இது. இதை எதிர்த்து என்னுடைய ரசிங்கானும் வேலை செய்யாது. இந்த நிலைமையில விண்ட் ஸ்டைல் ரசன் ஷூரிகனையும் என்னால பயன்படுத்த முடியாது. டாய் அடச்சே. இதை தடுக்க ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. மைண்ட் இல்ல. சம்மனிங் ஜுட்சு. சம்மனி. நைன்டில தொடக்கூடாதுன்னு தாண்டா இவ்வளவும் பண்றது. இத பாக்குறப்பவே தெரியுது நிலைமை ரொம்ப கையும் மீறி போச்சுன்னு. சரியா சொன்னீங்க. காமபண்டாவை பண்ணியிருந்தா கூட நியாயம். காமடாட்சு டோட் வாட்டர் பிஸ்டலை பயன்படுத்துவோமா? ஹே, கொஞ்சம் இருங்க. ஏன் என்ன ஆச்சு? நமக்கு இப்ப டைம் இல்ல. கொஞ்சமாவது மூளையை யூஸ் பண்ண நருட்டோ. உன்னுடைய எதிரி ஏரியில வாழக்கூடிய ஒரு நீர் வகை உயிரினம், புரியுதா? நீ எந்த அளவுக்கு சக்தியை உபயோகிச்சாலும் பரவாயில்ல, நீர்ல வாழக்கூடிய உயிரினத்துக்கு எதிரா வாட்டர் ஸ்டைல் வேலை செய்யாது. வாட்டர் ஸ்டைலை எதிர்க்கிறதுக்கு உனக்கு எர்த் ஸ்டைல் தான் தேவை. நெருப்பு அணைச்சிடல. யோசிக்க இப்ப நேரமே இல்ல. நம்ம உடனே ஏதாவது செய்யணும். என்னுடைய விண்ட் ஸ்டைலை பயன்படுத்தி எப்படியாவது இத. ஒரு நிமிஷம். அப்படின்னா நானும் சாஸ்கேவும் பெர்ஃபெக்ட் மேட்ச் இல்ல? ஆமா, லைட்னிங்கால விண்ட் ஸ்டைல தோக்கடிக்க முடியும். நீங்க சொன்னாரு. நான் அத சொல்ல வரல. நான் என்ன சொன்னேன்னா, எனக்குள்ள இருக்கிற விண்ட் சக்ரா மட்டும்தான் அவன் ஃபயர் சக்ராவுடைய பலத்தை அதிகரிக்கும். யா, ஃபயர் ஸ்டைல். ஹே, என்ன உளறிக்கிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் ஹேண்ட் அடிக்கிறீங்களா? நம்மள யார்கிட்டயாவது ஃபயர் ஸ்டைல் இருந்ததுன்னா. ஓ, நல்ல நேரம் என்கிட்ட இருக்கு. என்னது? சூப்பர். ஃபயர் ஸ்டைல் ஜுட்சுவா? ஃபயர் ஸ்டைல்
தானே என்கிட்ட இருக்கு. அப்புறம் எதுக்கு கையில காத்தா இருக்குன்னா எக்கச்சக்கமா போடல நெருப்பு. ஏன்னா நீ தான் என்கிட்ட கேட்கவே இல்லையே. நீ கேட்டிருந்தா அது சொல்லிருப்ப. வாட்டரு இது ஃபயர் ஃபயர். ஸ்டைல பயன்படுத்தி நாம எப்படியாவது இப்ப ஏன் உன் லுக் மாறுது? என்னாச்சு? அடச்சே, கண்டிப்பா அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பே இல்ல. ஏன் என்னன்னு சொல்லு. உனக்குள்ள பேசிக்கிட்டா எனக்கு என்ன தெரியும்? அதாவது நாம உன்னுடைய ஃபயர் ஸ்டைல மேக்னிஃபை பண்றதுக்கு என்னுடைய விங் ஸ்டைல பயன்படுத்தினா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் ஞாபகம் வந்தது, வாட்டரை எதிர்த்து ஃபயரால எதுவும் பண்ண முடியாது. கொஞ்சம் இரு, அது எப்பவும் நடக்காது. வாட்டர் ஸ்டைல எவாபரேட் பண்ற அளவுக்கு ஃபயர் ஸ்டைல உருவாக்குறதுக்கு நம்ம கிட்ட வழியே இல்ல. ம், ஹே காமடாக்ஸு, என்ன சொல்றேன்னா உடனே வில்லேஜுக்கு போய் உன்னால முடிஞ்ச அளவுக்கு வயித்துல டோடா ஆயில ஃபில் பண்ணிட்டு வா. சரியா? உனக்கு ஒரு ஆயிலா? நிமிஷம் டைம், அப்புறம் சமன் பண்ணிடுவோம். சரி, எதுக்கு வெயிட் பண்ற? உடனே கிளம்பு. சரி கிளம்புறேன். ஓ உங்க இடத்துல ஆயில்லாம் இருக்கா? இப்போ புரியுது. டோட் வாட்டர் பெரிய நெருப்பா அப்போ. ஆயில பயன்படுத்த போறோம். அந்த ஆயில நாம தண்ணியில கலந்ததுக்கு அப்புறம் உன்னுடைய ஃபயர் ஸ்டைல ஒரு ஃப்ளேம் த்ரோவரை பயன்படுத்தி இங்க ஆமா கொளுத்தி தண்ணி மேல மிதக்கும் ஆயில். ஒரு நல்ல கரெக்ட் தான். விஷயமும் இருக்கு. இதுவும் டோடு வாட்டர் பிஸ்டல்ன்றதுனால பிராக்டிஸ் தேவையில்லை. வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். பிரமாதம். போய் இது கண்டிப்பா வேலைக்கு அறிவு தாண்டாடி. யுகிமாரு. குரன், நீ அவனுக்கு கொடுத்த வாக்க நான் கண்டிப்பா காப்பாத்துறேன். இவனுக்குன்னு சொந்தமான ஒரு வீட நான் உருவாக்குறேன். ஹே நரோட்டோ, ஒரு நிமிஷம் முடிஞ்சு போச்சு. ஓகே, சமனிங் ஜூட்சு. மேல முடிஞ்சுச்சா இல்லையா? ஆமா, முடிச்சிட்டேன். ரொம்பிட்டது. ஐயோ ஆயில். நீ தயாராயிட்டு சொல்லு நரோட்டோ. ஓகே, 3 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணணும். ஆல்ரைட். புது கொலாபரேஷன் நின்ஜுட்சுவை நாம பயன்படுத்துவோமா? அதோடைய கண்ணை டார்கெட் பண்ணுங்க, ஏன்னா அதோடைய வீக் ஸ்பாட் அதுதான். கண்ணு தான். ஒர்க் ஆகுமா? ஓகே, பட்டைய கிளப்ப தயாரா? முதல் அது தாக்குதலில் தோல் தடிமனா இருக்குடா. அதான்டா இல்ல. தாக்குதலுக்கு வாய்ப்பு இல்ல. விடாது. தாக்கலாமா கமடாட்சு? ஓகே. கொலாபரேஷன் நின்ஜுட்சு, வின் ஸ்டைல் டோர் ஃப்ளேம் பாம்ப். ஆயில் கம் ஆன். நெருப்பு காத்துடா. ஒர்க்காது ஒர்க்காது. தண்ணிக்குள்ள போனா அணைஞ்சிரும்ல. ஐயோ போல. உள்ளேயும் தரமா இருக்கு. ஆயில்லாம் போட்டு வச்சுட்டு போனாலும் எரியும். உள்ள போய் தொலை. ஓடு. இந்த நெருப்பு அணைஞ்சிடலாம். ஆயில் மேல இருக்கும், பட் நெருப்பு அணைஞ்சிடும். ஆனா வெளியே இருந்தா ஆபத்துல. வெளியே வராதுல பயந்துன்னு. நல்ல தற்சமயத்துல விஷயம். நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படின்னா இங்க எங்களோட வேலை முடிஞ்சிருச்சு. ஆமா, ரொம்ப நன்றி. ஓகே, இவன் இன்னும் ஸ்டாப் பண்ணலையா? அப்போ எல்லாமே போட்டுருச்சு. எடுத்து எங்கேச்சு அதெல்லாம் உடையிலையா? அப்போ இருக்கான்னு தானே அர்த்தம். கலர் மாறிடுச்சு, கிராக் ஆயிடுச்சு. அவ்வளோதானா குருங்க? யுகிமாரு, கண் முழிச்சுக்கோ. நாம வீட்டுக்கு போக போறோம். இந்த எபிசோடு எப்படியோ முடியும்னு பார்த்தா எப்படியோ போய் கடைசியில் முடிஞ்சிருச்சு. எனக்கு வந்து குரன் பண்ணது வந்து கொஞ்சம் அவசரப்பட்டாலோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வேறு வழி இல்லை அந்த சுச்சுவேஷனுக்கு. ஏன்னா போட்டாலும் அந்த எக்கோ வச்சு கிறிஸ்டல் வச்சிடறான்றப்போ சரி நம்மளும் சேர்த்து லாக் பண்ணிக்கலான்ற அதை யோசிச்சா ஓகே. பட் அவனுக்கு நீ தான் இருந்தன்ட்டு சொன்ன வாக்கு கொடுத்த, திரும்ப அந்த வழிக்கு போவான்ல. உண்மையில தான் உன்னை தான் நம்புகிறேன், இனிமேல் உங்ககிட்ட தான் இருக்கணும்னு நம்புகிறேன்னு இப்போ தான் பேசினான். பேசி ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த முடிவு எடுத்தான். அவன் எவ்வளோ எமோஷனல் ஆவான்றதை பட் வேற வழி இல்லைல்ல. இப்போ அவனை காப்பாற்றணும். அதுக்கு இதுதானே ஒரே சொல்யூஷன். அதானே அதான் நரட்டோ சொன்ன அந்த வார்த்தை தான். உன்னை வந்து மன்னிக்கிறானோ இல்லையோ அதெல்லாம் அவனுக்கு தேவையில்ல, முதல்ல அவன் வாழணும் அப்படின்றது. ஸோ அதை அவள் எடுத்துக்கிட்டான்.
என் கூட இருக்கியோ இல்லை முதல்ல நீ வாழணும், ஏன்னா எதுவுமே இல்லை நீயாவது உயிர் வாழன்றதை அந்த முடிவு எடுத்துக்கிட்டா, வேற வழியோ இல்லைன்றதுனால. அதே மாதிரி நம்ம போனாலும் நருட்டோ இருக்கான், அவன் பார்த்துப்பான்ற அந்த நம்பிக்கை அவளுக்கு இருந்திருக்கும் கண்டிப்பாக குரனுக்கு. ஏன்னா உன்னை விட நருட்டோ வந்து பல மடங்கு நல்லா பார்த்துப்பான்றது அவளுக்கு நல்லாவே புரிஞ்சுட்டு இருக்கும். ஸோ அவன் மேலே இருக்க நம்பிக்கையில் கூட அந்த முடிவு எடுத்துருக்கலாம், நருட்டோ பார்த்துப்பான் அப்படின்றதுனால. ஸோ கொஞ்சம் அவசரப்பட்டுட்டா. பட் அந்த இதில் இவன் எமோஷனாகி கத்தி இது டோட்டலாக எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு என்னென்னா அந்த நரிக்கு வந்து அது நரின்றோம் பாருங்க 3 tail. நீங்கள் வேறு நரின்னா ஐயோ அதுக்கு வேற ஒரு பெரிய கலரவே நடக்கும். நரி இல்லை, தப்பாக சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. 3 tail அது வந்து புரிஞ்சிக்கலையா என்ன? இப்போது 9 tail இதெல்லாம் வந்து பேசுது இல்லையா, அது கம்யூனிகேஷன் தெரியுது, புரிஞ்சுக்குது இல்லை, அந்த மாதிரி இதுக்கு இல்லையா என்னன்றது தெரியல. இதனால பேச முடியாது, அதெல்லாம் புரியாதான்னு தெரியல. உன்னோட வீட்டுக்கு தானே அனுப்புகிறாங்க, இவங்கெல்லாம் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, நீ அது கூட சண்டை போடுறது ஓகே. இது வந்து உன்னோட டைமென்ஷன் தானே அனுப்புகிறாங்கன்றப்போ அது அமைதியாக இருக்கலாம்ல, ஏன் அது பண்ணிகிட்டு இருக்குன்னு தெரியல. அதுக்கு இதெல்லாம் தெரியாதா புரியாதா என்னன்றது தெரியல. மேபி அது மட்டும் கொஞ்சம் டவுட்டு தான். ஆமா, அது பெருசா யோசிக்காத மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வெளியே வந்தா அந்த இது Attack விட்டு தான். வேற எதுவுமே அதுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நம்ம 9 tail மாதிரி இல்லை போல இருக்குது, இதுகிட்ட பேச முடியாது, எதுவும் பண்ண முடியாது போல இருக்குது. பட் வந்து அதுலேயும் ஒரு என்ன சொல்கிறது, கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்ற மாதிரி இதுங்க ஒரு 3 சேர்ந்து ஒரு கலவையாக ஒரு கேவலமான ஒரு இது வச்சு, இவன் வாட்டர் ஸ்டைலுன்றதுனால ஃபுல்லாக வாட்டர்லேருந்தே ஒரு உருவம் எடுத்து ஒன்று ட்ரை பண்ண பார்த்தா அது வெளியே வந்து என்ன இன்னும் நல்லா இருக்கு இந்த ஃபுட்டு, ஜெல்லி ஃபுட்டுன்னு வந்து ஒரே முழுங்காக முழுங்கிட்டு போயிடுச்சு அது. ஸோ அது ஒரு நல்லதுன்ற மாதிரி தான். பட் இங்கே ஃபுல்லாக இப்படி ஆயிடுச்சு. வேறு மாதிரி போகும்னு நினச்சேன், பட் வந்து வேறு மாதிரி முடிஞ்சிச்சு. அதேமாதிரி குரன் இறந்துட்டானாலும் என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா அந்த கிறிஸ்டல் உடையில, கலர் மாறிச்சு அது ஓகே, பட் வந்து உடையில இல்லையா, விரிசல் விட்டுருக்கு. மேபி தொலைவாக போயிருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம் இல்லையா. இப்போ லீஃப் வில்லேஜ் கண்டிப்பாக வரமாட்டா. ஸோ இவனையும் தனியாக வச்சுட்டு பண்ண முடியாது, உரைச்சி விடவும் மாட்டான். ஸோ அவன் மட்டும் தனியாக இருக்கட்டும், நம்ம கூட இருக்கிறது ஆபத்து தான்றதுனால கூட அவள் போயிருக்கலாம், எனக்கு அப்படி தோணுது. அதேமாதிரி நருட்டோக்கு எமோட்டோ சொன்ன அந்த வார்த்தை இந்த டைமுக்கு ஞாபகம் வந்தது, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அவர் என்னைக்கோ ஒன்று சொன்னார், இது கரெக்டாக யூஸ் ஆச்சுன்றது தான். இந்த நேச்சர் யூஸ் பண்ணால் ஒன்று இதுவாகுன்ட்டு நம்ம யூஸ் பண்ணோம். நான் அப்பயும் அவன் சொல்கிறப்ப எனக்கும் அதே ஓடிட்டு இருக்கு. சரிடா நெருப்பு ஓகே, ஆனால் வாட்டரில் பண்ணுற அது பத்தாதே, அது அணைஞ்சிடல அப்படின்னு நான் சொல்கிறேன், அவனும் அதே தான் சொல்கிறான். அதுக்கப்புறம் இன்னொரு ஆயில் எடுக்க முடியும் அப்படின்றது வந்து வேறு லெவல். அவங்க ஊரில் ஆயில்லாம் அசால்ட்டாக கிடைக்கும் போல் அது போய் மூலிகின்னு வந்து பண்ணது வந்து செம்மையாக இருந்தது. 3 பேர் சேர்ந்து அது யூஸ் பண்ணது வந்து நருட்டோட மூலம் தான் இது. எமோட்டோ சொன்ன அந்த விஷயத்த இவன் மூலியும் சேர்த்து கலந்து ஒன்று பண்ணால் வேற மாதிரி இருந்துச்சு. அதனால முடியல, அதனால் தாங்க முடியல. ஸோ அது உள்ளே போயிடுச்சு, வெளியே வராதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஐயோ வெளியே வந்தால் வெறிகிறான்ட்டு கண்டிப்பாக வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ முடிவு என்னன்றது தெரியல. இப்போ உள்ளே போயிடுச்சு, இப்போ அது சீலும் பண்ணலை, இவன் கண்ட்ரோலே இருக்காது, இவனையும் போயிடுவாங்க. இப்போ என்ன அது அனாமத்தாக இருந்தால் இப்போ அக்காசுக்கு வந்து ஈஸியாக எடுத்துன்னு போயிடுவாங்களே அப்படின்னு. ஏன்னா இருந்த இடத்த எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட்டு போயிட்டீங்க. அவன் எல்லா தகவலும் எடுத்துகிட்டு இன்னத்துக்கு டைரக்டாக சொல்லியிருப்பான். இவனுங்க 2 பேரும் வந்து இப்போ அதை பிடிச்சிட்டு போயிட்டா இதுவாகிடுமே, இவங்க வந்து சரி தண்ணிக்குள்ளே போயிடுச்சு அதுவே வராதுன்ட்டு அப்படின்னா விட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா திரும்ப எடுத்து சீலிங் பண்ணுறதெல்லாம் ஆகாத காரியம், ஃபுல்லாக எல்லாம் ட்ரை தான். இப்போ இது என்ன முடிவுன்றது தெரியல, அப்படியே முடிச்சிட்டாங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.